ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்ச் தக்காளி சாதம் ரைத்தா தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் சோம்பு, மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு கடாயில் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் அன்னாசி பூவில் 2 பீஸு சோம்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கு நடுவில் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் ஒரு 6 தக்காளி போட்டிருக்கேங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 6 தக்காளி, பெரிய தக்காளி தாங்க. 6 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வதங்க கொஞ்சம் மூடி வச்சுட்டு வதக்கினேன். கொஞ்சம் மூடி வச்சு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அது மூடி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ரைத்தாவுக்கு வெங்காயம், கேரட்டு கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு தயிர் ஆட் பண்ணிட்டேன். ரைத்தா ரெடி ஆகிடுச்சி. கொத்தமல்லி இல்லைங்க வீட்டில், இருந்தால் கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ 3 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் பார்க்கல. அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு கொஞ்சம் கொதி வரணும். மூடி வச்சுருக்கேன். கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில். ரெடி ஆகிடுச்சி. சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.